விவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 14 ஐயனார் துணை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து நிலா வந்து அவங்க அப்பா கிட்ட எல்லார்கிட்டயும் வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி என்னோட சர்டிஃபிகேட்ஸை மட்டும் தந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, நிலா நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா, நீ இங்கே இரு அப்படின்னோடனே, ஐயோ அம்மா நான் இங்க இருக்க மாட்டேன், நான் படிச்சதுக்கு நான் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நிலா சொல்றாங்க. இப்போ ஒரு கட்டத்துல அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, அவங்க அண்ணன் கிட்ட போய் அவன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னோடனே, அத எடுத்துட்டு வந்து அவங்க அப்பா கையில குடுத்தோனே, அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, "நான் 10 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள நீயா மனசு மாறி இங்க இருக்கிறேன்னு சொல்லிட்டேன்னா, இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் உனக்கு தந்துருவேன். இல்ல நீ இந்த வீட்ட விட்டு போறதா இருந்தான்னா, சர்டிஃபிகேட்ஸ் இல்லாம தான் நீ வெளியில போணும்." அப்படின்னோனே, அவர் வந்து எண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ நிலா வந்து அவங்க அம்மாகிட்டயும், அண்ணன்கிட்டயும் மாத்தி மாத்தி கெஞ்சுறாங்க. இந்த மாரி வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா கடைசியில அவங்க அப்பா 10ன்னு எண்ணி முடிச்சுட்டு, "அப்ப நீ இன்னும் இதாக மாட்டல்ல?" அப்படின்னு சொல்லிட்டு அத தூக்கி கீழ போட்டு எரிச்சிடுறாரு. இப்ப நிலா வந்து அப்படியே அழுதுட்டு அந்த ஃபைல் எடுத்து அத வந்து அ அணைக்க ட்ரை பண்றாங்க. அவங்க அப்பா அவங்கள பிடிச்சு இழுத்துடுறாரு. அப்புறமா ரொம்ப அழுறாங்க. அழுதுட்டு என்ன பண்ணன்னு சொல்லி தெரியாம, ஒரு கட்டத்துல அவங்களுக்கு அப்படியே கோவம் வருது. இந்த சர்டிஃபிகேட்ஸ் இல்லாட்டி என்னால எதுவுமே செய்ய முடியாதுன்னு தானே நீங்க இந்த மாரி பண்ணிட்டீங்க. அப்படின்னோனே, இப்ப அவங்க அண்ணன் கேட்குறாரு, "இதுக்கு மேல நீ எங்க போக போற? வீட்டுக்கு இங்க தான் நீ இருக்கணும்னு" சொல்லிட்டு அவங்க அம்மாவும், அவங்க அண்ணனும் அவங்கள வந்து இழுத்துட்டு போறாங்க. இப்போ நிலா வந்து 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு வேகமா வந்து அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு, நீங்க நெறைய வாட்டி சொல்வீங்கல்ல, நான் செத்து போயிட்டேன், செத்து போயிட்டேன்னு. இனிமே இந்த வீட்டுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. எனக்கு அண்ணன் கிடையாது, அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, யாருமே எனக்கு கிடையாது. நான் வந்து ஒரு தனி ஆள். இனிமே நான் போய் வேல தேடி நான் வந்து கண்டிப்பா என்ன நீங்க எல்லாரும் என்ன ஒரு நாள் தேடி வர மாரி நான் வைப்பேன். நீங்க நீங்களா வந்து நான் தான் உங்க பொண்ணுன்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னோனே, அவங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னா, "என்ன நிலா என்ன பேசிட்டு இருக்க? அந்த அவர் வேண்டாம், அவர் தந்த படிப்பு மட்டும் உனக்கு வேணுமான்னோனே, ஏன் அவரோட பிசினஸ வச்சு தானே நீயும் இவ்வளோ நாள் இங்க இருக்கிற. அப்ப அந்த படிப்பு எனக்கு வேணும். என்ன படிக்க வச்சது வேணா அவரா இருக்கலாம். ஆனா கஷ்டப்பட்டு படிச்சது நான் தானே" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. இப்ப அவங்க அண்ணன் என்ன சொல்றாருன்னா, "என்ன நிலா சொத்துல பங்கு கேட்கிறியான்னோனே, யாருக்குடா வேணும் உன் சொத்து? உன் சொத்து வேணும்னா நான் இந்த வீட்லயேலாம் இருந்திருப்பேன். அது வேண்டான்னு தானே நானே வெளியில போறேன்" அப்படின்னு சொன்னோனே, அவங்க அம்மா வந்து பேசுறாங்க. இப்ப நிலா கேட்குறாங்க, "ஏம்மா எனக்கு வந்து இந்த மாரி நான் கோல்டு மெடல் வாங்கும்போது ஃபங்ஷனுக்கு அவர் வரல. ஆனா நீ வந்தல்ல, வந்து கை தட்டுனல்ல. ஒவ்வொரு வாட்டி வந்து என் பொண்ணு டிஸ்ட்ரிக்ட்ல வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஊரெல்லாம் போய் பெருமை பாராட்டுன. அப்ப மட்டும் என்ன படி படின்னு சொன்ன. அப்புறம் எதுக்கும்மா என்ன படிக்க வச்ச?" அப்படின்னு சொல்லிட்டு நீலா வந்து அவங்க அம்மாவ திட்டுறாங்க. இந்த மாரி நீங்க எல்லாருக்கும் இதுக்கு ஒரு நாள் வருத்தப்படுவீங்கன்னு சொல்லிட்டு வேகமா வீட்லருந்து வெளியில வராங்க. அப்ப வெளியில பல்லவன் நிக்கிறான். அப்ப உடனே வாடா அப்படி சொல்லிட்டு கைய பிடிச்சு இழுக்கும்போது அவங்க அண்ணன் வந்து, "இவன் யாரு? இவன எதுக்கு இங்க கூட்டு வரேன்னோனே, உனக்கு எங்கள விட அவங்க தான் முக்கியமா போயிட்டாங்களா?" அப்படின்னு அவங்க அண்ணன் கேட்கறாரு. ஆமாடா! நீயும் இந்த வீட்ல உள்ளவன் தானே! உனக்கும் அந்த புத்தி தானே இருக்கணும். எனக்கு உங்களெல்லாம் விட அவங்க தான் பெருசு. இப்ப என்ன பண்ண சொல்றேன்னு சொல்லிட்டு, பல்லவன் கைய பிடிச்சுட்டு வேகமா நிலா அங்கருந்து கிளம்பிர்றாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.